குறித்த பருத்தி ஆலையில் பஞ்சுகளை உலர்த்துவதற்கு அருகிலிருந்த வெற்றுக்காணி பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த பகுதியிலேயே இவ்வாறு தீ பரவியுள்ளது. அதன்போது உலர வைக்கப்பட்டிருந்த பஞ்சு தீக்கிரையானது. தீ அதனை அண்டிய பகுதிகளில் பரவுவதற்கு முன்னர் சிலாபம் நகரசபை தீயணைப்பு பிரிவினர் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஹட்டன் கொட்டகல பகுதியில் சுற்றுலாவுக்காக வருகை தந்த ஒருவர் தான் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். தனது நண்பரோடு ஹோட்டலுக்கு வந்த குறித்த நபர் மதுபானம் அருந்திவிட்டு ஹோட்டலில் தவறி விழும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பின்னர் அவர் மீண்டும் தனது அறைக்குள் சென்ற நிலையில் காலையில் அவர் எழும்பாத நிலையில் ஹோட்டல் நிர்வாகத்தினர் திம்புல்ல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தனர். போலீசார் வருகை தந்து அவர் தங்கியிருந்த அறையை சோதனையிட்ட போது அவர் உயிரிழந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அனுமதி பத்திரமின்றி 3660 கிலோகிராம் கழிவு தேயிலையை கொண்டு வந்த லாரியுடன் 2 சந்தேக நபர்களை ஹட்டன் போலீசார் கைது செய்துள்ளனர். கம்பல வெள்ளம்பொடையிலிருந்து தலவாக்கலை வரை குறித்த கழிவு தேயிலை கொண்டு செல்லப்பட்டது. ஹட்டன் மல்லிகைப்பூ சந்தியில் லாரியை நிறுத்தி சோதனைக்குட்படுத்திய போது குறித்த தேயிலை அனுமதி பத்திரமின்றி கொண்டு வரப்பட்டதென கண்டறியப்பட்டுள்ளது. பின்னர் லாரியின் சாரதியும் உதவியாளரும் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை குற்றச்செயல் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான சுற்றிவளைப்பு நேற்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டது. 25,829 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் 672 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்களோடு நேரடி தொடர்பட்ட 16 பேரும் பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ள 171 பேரும் திறந்த பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ள 131 பேரும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர். போக்குவரத்து குற்றங்களுக்காக 3439 பேர் கைது செய்யப்பட்டதோடு மது போதையில் வாகனம் செலுத்திய 38 சாரதிகளும் கவனயீனமாக வாகனம் செலுத்திய 9 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கந்தலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 40 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். திருகோணமலை பல்கலைக்கழக மாணவர்களை கொழும்பு நோக்கி ஏற்றிச் சென்ற காரொன்றை சோதனைக்குட்படுத்திய போதே சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபரை கந்தலாய் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை 9ஆம் காலனி சதாம் நகர் பிள்ளையார் கோவிலில் இடம்பெற்ற திருவிழா ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியானார். அதே பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஊர்வலத்தின் போது பட்டாசு கொளுத்தப்பட்ட நிலையில் ஒரு பட்டாசு வெடிக்கவில்லை. அதனை காலால் தள்ளிய போது அப்பட்டாசு வெடித்ததில் அந்நபர் உயிரிழந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தம்பலகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.